nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. Sunlandla samacha Shakti tana varum. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. இதுக்கு முன்னாடி நான் ஜோடி பண்ணியிருக்கேன், அது அர்த்தம் இல்லை. பட் சித்தார்த் கூட ஆடும்போது தான் நிறையா தெரிஞ்சு. கார் ஓட்ட கற்றுக்கிட்ட டைம் டி நகர் எடுத்துகிட்டு போனால் அந்த மேலே பிரிட்ஜ் ஏறும்போது நின்றுட்டு அவ்வளோ டிராஃபிக் ஆகிடுது. எனக்கு எடுக்கவே முடியல. நான் வந்துட்டு இப்படியே லிட்ரலாக எடுப்பேன். எனக்கு கார் இதுக்கு மேலே எடுக்க தெரியாது, யாராச்சும் வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் சின்ன வயசில் நான் பஸ்ஸில் நிறைய போவேன். பஸ்ஸில் போகும்போது என்ன பண்ணுவேன், ஆனால் பின்னாடி வந்து தான் உரசுவாங்கல்ல, பின்னு இருக்கும் தெரியுமா, டப்புன்னு வச்சு குத்திடுவேன். ஹாய், மை நேம் இஸ் வேட்டையன் அப்படின்னா, ஓ அந்த வெட்டியான் நீங்கள் தானா? வெட்டியா இல்லைம்மா, வேட்டையன். டு பி வெரி ஃப்ராங்க், எனக்கு அத்தனை ஆக்டிங் வரல, அப்படி தான் இருந்தது. ஸோ அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன். பியோர் அரேஞ்ச்டு. நானும் என் ஹஸ்பண்டும் 3 மாதம் கூட எனக்கு டைம் தரல. டிசம்பர் பார்த்தோம், ஜனவரி என்கேஜ்மெண்ட்டு, மார்ச் கல்யாணம். சும்மா லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ், அவ்வளோதான். நம்ம எதோ யோசிச்சிருப்போம், அப்படியே பயங்கரமாக நம்ம டேட்டு அப்படி இப்படியெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது ஆஃப்டர் மேரேஜ். நானும் சுனிதா டான்ஸ் ஆடி வீடியோலாம் போட்டிருப்பேன். டான்ஸ் ஆனதுனால இன்னும் தெரியல, 3 வாரம் முன்னாடியே வந்துட்டாங்க. தண்ணி ப்ளஸ் கம்மியாக இருக்குது, வாட்டர் கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இன்டியூஸ் பண்ணணுமா? 2 நாள் தாங்க டான்ஸ் ஆடினேன், 3 நாள் வந்துட்டேன். 2 குழந்தை பெற்று ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் வளர்த்ததுக்கு மெயின் ரீசன் என் ஹஸ்பண்ட். அவருமே ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணார். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லாம் நிறையா சொல்கிறாங்களே, உங்களுக்கு இருந்துச்சு? இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹஸ்பண்ட். ஓகே, எனக்கு என் ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தால் எனக்கு டிப்ரெஷன்லாம் எனக்கு தெரியல. 2 பொண்ணு வேணும் தான் எனக்கு ஆசை, எனக்கு வேணும் தான் நான் பெற்றுக்கிட்டேன். ஸோ நான் ஹாப்பியாக தான் பண்ணேன். எனக்கு அது பெருசாக டிப்ரெஷன் ஒன்றுமே தெரியல. ஜென்டில் பேரண்டிங் கோவமே படக்கடா அப்படியே சாந்தம், அது மாதிரி இருக்கவே முடியாது. அண்ட் யார் வந்து ரொம்ப நாட்டி, ஃபர்ஸ்டா செகண்டா யாரு? கேளுங்க. ஸோ என் கூட இன்றைக்கி இருக்கவங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம அவங்கள சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருக்கோம். அண்ட் முக்கியமாக இன்றைக்கி இன்டர்வியூவே வந்து இவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொடுக்குறாங்க. ஸோ பிரியா மஞ்சுநாதன் டான்ஸராக விஜய் டிவியில் பார்த்துருக்கோம், அண்ட் சீரியல் ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்காங்க. அண்ட் வெல்கம் டு த ஷோ. எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் திஸ். ஸோ பிரியா, உங்களை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜோடியில் தான் பார்த்தோம். எஸ், அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. சுனிதா கூட வந்து உங்களை வந்து நீங்கள் டான்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி சோலோவாகவும், அதுக்கு முன்னாடி நான் சித்தார்த் இருக்காங்களே, நானும் சித்தார்த்தும் ஆடிருந்தோம். அதுக்கு முன்னாடி நான் ஜோடி பண்ணியிருக்கேன், அது அர்த்தம் இல்லை. பட் சித்தார்த் கூட ஆடும்போது தான் நிறையா தெரிஞ்சுது. 2014 அப்படியே ஜோடி. அண்ட் தென் வந்து சரவணன் மீனாட்சியில் பார்த்தோம். இன்றைக்கி வந்து ரொம்ப கேப்க்கு அப்புறம் திடீர்னு சோஷியல் மீடியாவில் பார்க்குறவங்க இன்ஸ்டாவில் 2 குட்டீஸ்க்கு வந்து அம்மாவாக இருக்கீங்க. எப்படி வந்து இவ்வளோ பெரிய கேப்? ஏன் திடீர்னு காணாமல் போயிட்டீங்க? காணாமல் போனேன் இல்லை, கல்யாணம் ஆகிடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைஃப் பிஸியாக இருந்தது. பேக் டு பேக் டெலிவரி. எனக்கு என் பொண்ணுக்கு 2 பேருக்கும் ஒரு 17 months தான் டிஃப்ரென்ஸு. அதனால எனக்கு டைமே இல்லை. ஸோ இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. 2 பேரும் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டா. அதனால் ஓகே, கொஞ்சம் எதாவது பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். ஜோடி வந்து நீங்கள் ஒரு டான்ஸராக ட்ரெயின் பண்ணி வந்தீங்களா, இல்லை லைக் இன்ட்ரெஸ்ட் மீடியா மேலே இருந்ததுனால நீங்கள்? ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி மானட மேலே தான் பண்ணேன். எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இது மைண்ட் செட்டும் இல்லை. சும்மா நான் ஒரு டான்ஸ் ஸ்கூலில் டான்ஸராக இருந்தேன், ஃப்ளையர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் அப்படியே என்னை பார்த்துட்டு கூப்பிட்டாங்க. அதனால சரி ஓகே சும்மா ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணேன். அதுலேருந்து ஜோடி சீசன் 4 பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்தேன். திருப்பியும் சீசன் 7, அப்படியே 14 to 17 3 years தான் இருந்தேன். ஆனால் 3 years கொஞ்சம் ரொம்ப பேக்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் 18 எனக்கு கல்யாணம் ஆகிடுது. அவ்வளோதான். இப்போது இங்கே 25ல் வைக்கிறோம். அண்ட் ஜோடியில் வந்து எங்களுக்கு ஞாபகம் இருக்குது, சுனிதாவும் நீங்களும் டான்ஸ் எல்லாம் பண்ணும்போது கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து அப்படியே நிற்பீங்க. அப்போ வந்து ஒரு நாளைக்கு சொல்லியிருக்காங்க, பிரியா வந்து ரொம்ப போல்டு, டிராஃபிக்லலாம் வந்து போலீஸ் கிட்டலாம் சிக்னல் எல்லாம் சண்டைலாம் போட்டிருக்காங்க. ஸோ சிக்னலில் சண்டை போடல. ஆக்சுவலி எனக்கு அப்போ தான் வந்து கார் ஓட்ட கற்றுக்கிட்ட டைமு. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த டி நகர் யோசிச்சு பாருங்கள், டி நகர் சண்டே எனக்கு வந்து கார் ஓட்டி ஒரு 1 week தான் இருக்கும். அப்போல்லாம் இப்போ தான் வந்துட்டு இந்த ஆட்டோமேட்டிக் கார் ரொம்ப ஃபேமஸ். நான் வந்துட்டு 2008 கார் ஓட்டினேன். கார் அப்போ வந்துட்டு கியர் வச்சு தான் போடணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஸ்லோப்பில் எடுக்க தெரியும் போது கியர் வந்து ½ கியர் பிடிக்கணும். அதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது. சும்மா எடுத்துகிட்டே போயிட்டேன். நான் எடுத்துகிட்டு போனால் அந்த மேலே பிரிட்ஜ் ஏறும்போது நின்றுட்டு பின்னாடி பஸ்ஸு அவ்வளோ டிராஃபிக் ஆகிடுது. எனக்கு எடுக்கவே முடியல. சரி நான் அப்புறம் இறங்கி நான் சொல்கிறேன், நான் வந்துட்டு இப்படியே லிட்ரலாக எடுப்பேன். எனக்கு கார் இதுக்கு மேலே எடுக்க தெரியாது, யாராச்சும் வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி
இறங்கி வந்து எடுத்துட்டு அப்படி போனேன். அதுதான் சண்டை. யாரும் தப்பாக சொல்லியிருக்காங்க, சண்டை இல்லை, அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் டிராஃபிக் போலீஸ் வந்து ஏமா அப்படின்னு நான் சொன்னேன், தெரியாமல் எடுத்துட்டேன், இப்படிலாம் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இறங்கி பேசி முடிச்சு இது பண்ணிட்டு போனேன். ஸோ போல்டு தான், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு போல்டு. கண்டிப்பாக. அண்ட் அதே மாதிரி வண்டியிலலாம் போகும்போது யாராவது சேஸ் பண்ணிட்டு போனாலோ நீங்கள் வந்து துரத்தி வந்து சண்டைலாம் போடுவீங்கன்னு கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் இப்போ சொல்ல முடியுமா, ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் சின்ன வயசில் நான் பஸ்லலாம் நிறைய போவேன். பஸ்ஸில் போகும்போது என்ன பண்ணுவேன், நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், யாரும் பண்ணாதோ அவங்க இஷ்டம். ஆனால் பின்னாடி வந்து தான் உரசுவாங்கல்ல, பின்னு இருக்கும் தெரியுமா, டப்புன்னு வச்சு குத்திடுவேன். நிஜமாக பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நல்லா கண்ணுக்குள்ள சப்புன்னு அரைஞ்சிருக்கேன். நான் என்னோட குட் லக், எனக்கு யாரும் எதுவும் பண்ணல. பட் யாராலும் பின்னாடி வந்து பெரிய கேங்காக வந்து எதா பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க்கு தான். சரவணன் மீனாட்சியில் உங்களை பார்க்கும்போது கூட நாங்களே எப்படி நினச்சோன்னா, ரொம்ப ஒரு பாஷான கேர்ள்ப்பா, ரொம்ப வந்து ஹைஃபையாக என்ஜாய் பண்ணிட்டு ஒரு டாம்பை கேரக்டர் மாதிரி தான். ஆக்சுவலி அப்படி தான் நானே லைஃப்லேயும் நான் ஹைஃபைலாம் கிடையாது, பட் டாம்பாய்ஷ், ஓரளவுக்கு டாம்பாய்ஷ் மாதிரி தான் நான் பிஹேவ் பண்ணுவேன் எல்லாமே. அதில் நிறையா கிண்டலும் பண்ணியிருக்காங்க. பட் எஸ், இப்போ அப்படிலாம் இல்லை, இப்போ வேற மாதிரி ஆகிட்டேன் நான். அந்த வருதில் யாரும் அந்த பையன், நான் அந்த பையன், அதான் நான் அப்படியே மாறிட்டேன். ரொம்ப மாறிட்டீங்க. பிகாஸ் சரவணன் மீனாட்சியில் உங்கள் கேரக்டரும் அதே மாதிரி தான், ஒரு ஃபாரின்ல இருந்து வந்து ஒரு பொண்ணு மாதிரி நீங்கள் அந்த ரோல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் பேசுகிறதாக இருக்கட்டும், கமெண்ட்ஸ் கொடுக்கும் போது உங்களோட ரியாக்ஷனாக இருக்கட்டும், ஜோடியில் ரொம்பவே போல்டாக இருந்துச்சு. யாருமே உங்களை வந்து இப்படி அம்மாவா அழகாக ஹோம்லியாக வீட்டில் இருந்துட்டு குழந்தைங்கள நினச்சி பார்க்கல. மேபி பிகாஸ் எனக்கு அந்த மாதிரி லைஃப் கிடச்சதுனால கூட இருக்கலாம். திருப்பி வரணும் பண்ணணும் அப்படிலாம் தோணக்கூட இல்லை. எனக்கு இது ஓகே, அப்படி தான் இருக்குது, வாட் ஹேப்பன்ஸ் இன் த ஃபியூச்சர். பட் ஸ்டில் இப்போதைக்கு தோணலை. அண்ட் எஸ், இப்படி நானும் நினைக்கல, அப்படி அமைஞ்சிட்டு. லவ் மேரேஜில் அரேஞ்சு, பியோர் அரேஞ்சுடு. நானும் என் ஹஸ்பண்டும் 3 மாதம் கூட எங்களுக்கு டைம் தரல. டிசம்பர் பார்த்தோம், ஜனவரி என்கேஜ்மெண்ட்டு, மார்ச் கல்யாணம். நாங்கள் ரெண்டு பேர் பேசி கூட மாட்டோம் கல்யாணத்துக்கு முன்னாடி. ஹாய் பாய், எங்களோட நிறைய டாக் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் ஒரு கால், அவ்வளோதான். அதுவும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு மெசேஜ் அனுப்புவேன், நானும் மெசேஜ் அனுப்புவேன். என்னடா இது அப்படின்னு, சரி பண்ணுவோம் அப்படின்னு தான் பண்ணேன். கட் பண்ணால் நல்லா இருந்துச்சு. இப்போல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு டேட் பண்ணணும், அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கணும், அப்புறம் கல்யாணம். அப்படி ரொம்ப யோசிச்சால அது டசன்ட் ஒர்க். என்னை பொறுத்த வரைக்கும் சும்மா லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ், அவ்வளோதான். நம்ம எதுவும் யோசிச்சிருப்போம், அப்படியே பயங்கரமாக லவ் டேட்டு அப்படி இப்படியெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது ஆஃப்டர் மேரேஜ். பட் எதுவுமே எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போகிறோம் பார்த்தீங்களா, அதான் சர்ப்ரைஸ். நிஜமாக எனக்குலாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. நான் நினச்சி கூட பார்க்கல நான் இந்த மாதிரி இருப்பேன்னு. பட் வெரி ஹாப்பி. ஆனால் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல, ஆஃப் மீடியா கூட நான் சொல்லுவேன், லைஃப் செஞ்சு பண்ணிக்கோ, இது ரொம்ப நல்ல லைஃப். இது நாட் ஓன்லி உமன் ஆர் மென், இது வந்து பேலன்ஸ் தான் பண்ணணும். 2 பேரும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆக்சுவலி என்னோடய விஷயத்தில் என் ஹஸ்பண்ட் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுறாரு அந்த மாதிரி. ஆனால் 2 பேருமே ஓப்பன் மைண்டாக இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே. இப்போல்லாம் எனக்கு என் அம்மா வீட்டுக்கு வரதுக்கே அத்தனை பிடிக்கல, அங்கே தான் இருக்க பிடிக்கும். வெரி ஃப்ராங்கியா. இப்போ இந்த பயப்படுறாங்களே கல்யாணம்னாலே, அவங்களுக்கு என்ன சொல்லலாம்னு நினைக்கிறேன்? ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படி பண்ணணும், என்னை பொறுத்து தாங்கணும், அதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷனே வேண்டாம். எப்படி இருக்கீங்களோ அப்படி உங்களை அக்செப்ட் பண்ணாலே போகிறோம், அவ்வளோதான். அந்த அக்செப்ட் 2 பேருமே எப்படி இருக்கீங்களோ அப்படி அக்செப்ட் பண்ணாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் லைஃப். அண்ட் எஸ், அந்த மாதிரி ஹஸ்பண்டும் கிடைக்கணும், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். எல்லாருமே அப்படி இருப்பாங்களான்றது தெரில. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி என் லைஃப்பில் நிறையா கைஸ் ஐ ஹவ் பின் த்ரூ, ஐ ஹவ் சீன். என் ஹஸ்பண்ட் மோஸ்ட் பெஸ்ட் ஆக்சுவலி நான் பார்த்ததில்ல. 2 குழந்தை பெற்று ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் வளர்த்ததுக்கு மெயின் ரீசன் என் ஹஸ்பண்ட். அவருமே ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணார் எனக்கு, எல்லாமே பாட்டி ட்ரைனிங்லேருந்து எல்லாமே அவர் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். தோ ஹி ஒர்க்ஸ், தோ இஸ் காட் லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ், பட் ஸ்டில் ஹி டஸ். அந்த மாதிரி இருக்கணும் 2 பேருமே. நான் நடிச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப எங்கா வேற இருந்தீங்களா? இட் வாஸ் லைக் இப்போ இல்லையா? இல்ல இருக்கீங்க, இப்போ எங்க மம்மியா இருக்கீங்க, அப்ப எங்க சிங்கிள் விமனா இருந்தீங்கல. சோ யா, டெண்டர் லுக் இருக்கதா செய்யும் கண்டிப்பா. சோ அந்த ஒரு டைம் வந்து எல்லா விமனுக்குமே அந்த ஒரு கெரியர்ல ஒரு நல்ல ரீச் கிடைக்கக்கூடியதா இருக்கும் மீடியா அப்படி நம்ம எடுத்துக்கும் போது. அந்த டைம்ல வந்து மேரேஜ் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு இப்ப சீரியல்ல விட்டுட்டு போறோம்னா வேற ஏதோ ரீசன் இல்லையா உங்களுக்கு? அதுக்கப்புறம் தொடராமலும் விட்டுட்டீங்க, அதனால கேக்குறேன். டு பி வெரி ஃப்ராங்க், எனக்கு அத்தனை ஆக்டிங் வரல, அதனால தான் எனக்கு ஐ ரியலி வாண்டட் டு கெட் மேரிட் அண்ட் செட்டில் டவுன், அப்படி தான் இருந்தது எனக்கு. ஸோ அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கெரியரும் எனக்கு இம்பார்ட்டன்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எனக்கு இது ரொம்ப வேணுமா இருந்தது. இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், வி வில் டூ சம்திங் எல்ஸ், நாட் வித் த மீடியா அப்படின்னு யோசித்தேன். நான் 100% கெரியர் பண்ணணும், இன்னும் இப்போவும் பண்ணணும் தான் இருக்கேன். பட்
இந்த மாதிரி இப்போதைக்கு வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ சுனிதா இன்னைக்கு வந்து கண்டினியூ பண்ணி இவ்வளோ இருக்காங்கன்னா சுனிதானோட டக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் ஞாபகத்துக்கு வருவீங்க. ஏன்னா உங்கள் பேரும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த ஹேப்பனிங் டான்ஸர் வந்து இப்போ டக்குன்னு ஒரு கேப் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டான்ஸ் டேலண்ட் விட அதில் உள்ளுக்குள்ள ரொம்ப ஃபோக்கஸ்டாக என்னால் அதில் பண்ணியிருக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. அவ்வளோ கமிட்மெண்ட்டு, இப்போ மற்றவங்கள எடுத்திங்கன்னா அவ்வளோ கமிட்மெண்ட், அவ்வளோ டைம் தராங்க. அந்த அளவுக்கு எனக்கு பண்ணியிருக்க முடியுமான்றது டவுட் தான். நான் ரொம்ப ஜாலியாக தானே இருந்தேன், அவ்வளோ சீரியஸாக நான் எடுத்துக்கல. ஸோ எனக்கு ஓகே இது மாதிரி பண்ணிடலாம். வீட்லேயும் சொன்னாங்க பண்ணிக்கோன்னு. சரி இதுவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டேன். டான்ஸராகவும் பார்த்துட்டு இப்போ எனக்கு பார்க்கும்போது ரொம்ப மம்மி பிரியாவை தான் பார்க்குற மாதிரி இருக்கு தெரியுது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு நம்ம மம்மியா அந்த மொமெண்ட் வந்து எப்படி இருந்துச்சு ப்ரெக்னென்ட் ஆன உடனே? அந்த ஆக்சுவலி என்னோட ப்ரெக்னென்சி வந்துட்டு நாங்கள் வேணும் தான் இருந்தோம். கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெற்றுக்கணுன்னு தான் இருந்தேன். ஆன உடனே நான் ப்ரெக்னென்ட்டும் ஆகிட்டேன். என்னோட 4 months ப்ரெக்னென்ட் ஆனேன். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் ஈஜிப்ட் போயிட்டோம். தெரியாது, ஐ டென்ட் நோ தட் ஐ வாஸ் ப்ரெக்னென்ட் அண்ட் ஆல். ஈஜிப்ட் போனால் அங்கே போய் சரி ஓகே சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். தெரிஞ்சோடனே ஒரே ஹாப்பி. சரி ஓகே கேர்ள் தான் வேணும் அப்படின்னு நானும் இருந்தேன், என் ஹஸ்பண்டும் இருந்தோம். கேர்ளே வந்துடுது. எனக்கு என் பொண்ணு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன்னா நான் ரொம்ப டான்ஸ் ஆடி வீடியோலாம் போட்டிருப்பேன். நானும் சுனிதா ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது டான்ஸ் ஆடின வீடியோ. ஸோ டான்ஸ் ஆனதான் இன்னும் தெரியல, 3 வாரம் முன்னாடியே வந்துட்டான் என் பொண்ணு. டாக்டர் சொன்னாங்களா டான்ஸ் ஆனதா ரீசன்? எனக்கு தோணுச்சு. எனக்கு தெரியும்ல, உங்களுக்கு தெரியும் உங்கள் பாடி பற்றி, அந்த மாதிரி எனக்கு தெரியும். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதே நான் என் பொண்ணு 8 மாதத்தில் இருக்கும்போதே நான் 2வது கன்சீவ் ஆகிட்டேன். அப்படி கன்சீவ் ஆகும்போது 2வது பொண்ணு இவன் 37 வாரத்தில் வந்துட்டேன். எல்லோரும் சொன்னாங்க ரொம்ப முதல்லையே பொண்ணு சீக்கிரம் வந்துடுது, 2வது சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நானும் யோசித்தேன், சரி ஒன்றும் பண்ணாமல் அழுங்காமல் குழுங்காமல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் வரட்டும். அப்புறம் பார்த்தா டாக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி தண்ணி ப்ளஸ் கம்மியாக இருக்குது, வாட்டர் கம்மியாக இருக்குது, ஸோ உங்களுக்கு வந்து இன்டியூஸ் பண்ணணுமா? 2 நாள் தாங்க டான்ஸ் ஆடினேன், 3ஆவது நாள் வந்துட்டா. வயிற்றில் குழந்தை எவ்வளோ நாள் இருக்குதோ அவ்வளோ நாள் குழந்தைக்கு நல்லது. என் பொண்ணு வந்தப்புறம் நாங்கள் வந்துட்டு இந்த ஃபோட்டோ தெரப்பிலாம் வச்சோம், சீரம் பில்ட்ரமிங் கம்மி இருந்ததுனால. ஸோ அதெல்லாம் வேண்டாம், அதனால ரொம்ப டான்ஸ்லாம் ஆட வேணாம், சும்மா ஆடலாம், நார்மல் ஸ்டெப்ஸ், ரொம்ப ஆடக்கூடாது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லாம் நிறையா சொல்கிறாங்கல்ல, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு. உங்களுக்கு இருந்துச்சு? ஏன்னா அந்த டைமில் அதை பற்றி யாரும் வெளியில் பேசினது இல்லை. நீங்கள் இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹஸ்பண்ட். ஓகே, எனக்கு என் ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாலும் அந்த டிப்ரெஷன்லாம் எனக்கு தெரியல. நம்பர் 2 செகண்ட் பொண்ணுக்கு என்ன டிப்ரெஷன் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பொண்ணு 1.5 வயசு தான். ஸோ எனக்கு அவளை பார்ப்பானா இவளை பார்ப்பானா ஒன்றுமே இல்லை. ஆனால் என்னன்னாக்கா தூக்கம்லாம் நல்லா தூங்கினேன்னா 2 பேருமே நைட்டு தூங்கினாங்க. ஸோ எனக்கு அதனால இல்லை, அத்தனை டிப்ரெஷன் மேபி எனக்கு இல்லை. இப்படி பார்த்தாலுமே இப்போ ரொம்ப ஒரு ஜாலியாக சிங்கிள் விமனாக இருந்துட்டு திடீர்னு மேரேஜ், அதுக்கப்புறம் குழந்தைங்க, அது 2 குழந்தைங்க பேக் டு பேக் அப்படின்னும் போது அவங்கள பார்த்துக்கணும், எல்லாமே பண்ணணும், சாப்பாடு ஊட்டி விடணும், ஃபுல் நீங்கள் தான் அவங்க கூட இருக்கணும் போது எப்படி இருந்துச்சு அந்த லைஃபு? 2 பொண்ணு வேணும் தான் எனக்கு ஆசை, எனக்கு வேணும் தான் நான் பெற்றுக்கிட்டேன். ஸோ நான் ஹாப்பியாக தான் பண்ணேன். மேபி நான் ரொம்ப ஹாப்பியாக பண்ணனால எனக்கு அது பெருசாக டிப்ரெஷனாக ஒன்றுமே தெரியல. டாட்லர் வராங்கல்ல, அதை மெயின்டைன் பண்ண தான் கஷ்டமாக இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டம், பட் அவ்வளோ கிடையாது. என் பசங்க குழந்தைங்களை கம்பேர் பண்ணும்போது என் பசங்க ரொம்ப சமத்து தான் 2ம். ஸோ எனக்கு அத்தனை பெருசாக தெரியல, கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ரொம்ப இந்த ஜென்டில் பேரண்ட் பண்ணவே முடியாது. அது வந்துட்டு அது ஒரு மெத்து தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த ஜென்டில் பேரண்டிங் கோவமே படக்கடா அப்படியே சாந்தம் அது மாதிரி இருக்கவே முடியாது. எல்லாரும் பிரேக் டவுன் ஆக தான் செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கே தெரியும் மற்றவங்க கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணணும் இந்த மாதிரி கோவப்பட்டா அப்படின்னு. ஸோ கோவம் வரும், எல்லாம் பண்ணுவேன், அப்புறம் ஜாலியாக இருப்பேன், ஹாப்பியாக வச்சுப்பேன், எல்லாமே நடக்கும். அண்ட் கம்மிங் டு இப்போது உங்களோட ஹஸ்பண்ட், அவர் வந்து நீங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் உங்களோட டான்ஸ் வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் நடித்ததெல்லாம் பார்த்துருக்காரு, அண்ட் உங்கள் குழந்தைங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? என் ஹஸ்பண்ட் பார்த்தாரு. ரீசெண்டாக யாரோ ஒருத்தவங்க ஷேர் பண்ணாங்க, நானும் கவினும் ஒரு இன்ட்ரோ வீடியோ. அதை பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் ஒரே கமெண்ட்டு தான், என்ன எப்பயாச்சும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இதெல்லாம், அப்போ இன்னும் ரொம்ப லூஸாக எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. அதனால அவர் அதெல்லாம் பார்க்க தான் ரொம்ப அப்படியே சீரியஸ் பர்சனாக தெரிவார், பட் ரொம்ப நல்லா கிண்டல் பண்ணுவார், பயங்கரமாக கலாய்ப்பார். கவினும் நீங்களும் அப்போ பண்ண அந்த இன்ட்ரோ சீன்ஸ், நிறைய சீன்ஸ் வந்து இனிமேல் ஷேர் பண்ணுறாங்க. நான் எனக்கு யாரோ இப்போ அனுப்பிச்சாங்க ரீசெண்டாக, இன்னுமா அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படி இருந்தது. என்ன 2014 அது ஆயிடுத்து, 10 years ஆயிடுது. அது இன்னும் வச்சு பரவாயில்ல. எவர் கிரீன் சீரியலில் சரவணன் மீனாட்சி மேபி அந்த சரவண மீனாட்சி பிராண்டில் வந்ததுனால எனக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனாலே அந்த சீரியலில் வந்தவங்க எல்லாருமே நல்லா ஹிட் ஆகிட்டாங்க. நிறைய பேர், மைனா, ரட்சிதா, கவின்லாம் நைஸ். இன்ட்ரோ சீனே ஃபஸ்ட் நம்மளுது. இன்ட்ரோ பண்ணிவிட்டு நடுவில் பிரேக்கு, அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு ஐ திங்க் ஒரு 6-7 months போச்சு இல்லையா. அது ஆக்சுவலி நல்லாயிருக்கும், அது பார்க்குறதுக்கும் ஜாலியாக தான் இருக்கும். நான், மைனா, கவின், ரஷிதா, இர்ஃபான்
நைஸாக இருந்தது. ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்பாட்டே ஜாலியாக இருக்கும் அங்கே, ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அங்கே. ஏன்னா டைலாக்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எங்களுக்கு திருப்பி அந்த பிரியாவை பார்த்தோம், அந்த ஃபாரின் ரிட்டன் பிரியாவை பார்த்தா நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்போம். ஹாய் மை நேம் இஸ் வேட்டையன் அப்படின்னு. ஓ அந்த வெட்டியான் நீங்கள் தானா? வெட்டியான் இல்லைம்மா வேட்டையன். சாரிங்க எனக்கு தமிழ் சரியாக வராது, ஸ்கூலில் கூட செகண்ட் லாங்குவேஜ் எனக்கு ஃப்ரெஞ்ச் தான், ஸோ அதனால நான் எவ்வளோ பேசினாலும் ஓகேவாக தான் இருக்கும். பரவாயில்லைங்க, இவ்வளோ டைலாக் தான் ஞாபகம் இருக்குது. ஐ திங்க் அந்த வெட்டியான் வந்து கொஞ்சம் ஃபேமஸ். வெட்டியான் கொஞ்சம் அப்போது அந்த டைமில் நல்லா ஜாலியாகவும் இருக்கும். ஆக்சுவலி சொல்லறதுக்கும் டைலாக்லாம் காமெடியாக இருக்கும், டைலாக் பேப்பரும் காமெடியாக இருக்கும், நடிக்கும் போது காமெடியாக இருக்கும், நடிக்க சுற்றி இருக்கவங்களும் காமெடியாக இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும். எங்கள் டேரக்டர் ரொம்ப ஃபன் கை தான். ஸோ எனக்கு அந்த சீரியல் நடித்த மாதிரியே தெரியாது. அதனாலே அதுக்கப்புறம் ஒரு சீரியல் பண்ணேன் எனக்கு. ஆனால் அது அத்தனை எனக்கு அவ்வளோ எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா இது அத்தனை ஃபன்னாக இருக்கும். இது அந்த இடத்துல போனால் அழலாம் சொல்லுவாங்க, இது நம்ம அழவே இல்லையே, நம்மளே அழ சொல்லுவாங்க. அதனால் எனக்கு இந்த சீரியலும் ஃபன்னு, பார்க்குறதுக்கும் ஃபன்னாக இருக்கும், செட்டும் ஃபன்னாக இருக்கும். மேபி அந்த செட்டில் இருக்கவங்க எல்லோரும் ஃபன்னாக இருக்கிறதுனால தான் பார்க்குறதுக்குமே அத்தனை நல்லா இருந்தது போல். நைஸ் டைம். அதெல்லாம் சரி, 2 குழந்தைங்க கூட டான்ஸ் ஆடி போடுறாங்கன்னு பார்த்தா என்னோட குழந்தைங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸு. ஸோ ரொம்ப நாளுக்கு ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல? ரொம்ப ஒரு 5 years பிரேக் இருந்தது. நான் தெரில ஏன் பிரேக் விட்டேன்னு. ஆக்சுவலி பண்ணியிருக்கலாம், ஏன் விட்டேன்னு தெரியல. பிரேக் விட்டுட்டு சரி சும்மா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டூயிங் ரீல்ஸ். சும்மா ஃப்ரீ டைமில் மார்னிங் எனக்கு ஒரு 4 hours கிடைக்கும். 8:45 to 12:45 ஸ்கூலு. ஸோ 4 hours கிடைக்கிறது. அந்த டைமில் நான் சும்மா இந்த மாதிரி ஷூட் பண்ணுறேன். அவங்களும் டான்ஸ் ஆட வைக்கிறீங்களா குழந்தைங்களையும்? ஸோ அது எப்படி இருக்கு, அவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்களா? நான்லாம் சொல்லி தர மாட்டேன், என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு வீடியோ மட்டும் காட்டிடுவீங்க? அதை பண்ணிட்டு அவள் அது மாதிரி பாட்டெல்லாம் கேட்டதே கிடையாது, சும்மா ஆடுவாங்க, அதை நான் அப்படியே எடுத்து போட்டுருவேன். தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஹிந்தி சாங்ஸ்லாம் கேட்குறா, பட் அதனை நான் கேட்க மாட்டேன், நானும் அலோ பண்ண மாட்டேன். நீங்கள் டிவி பார்க்க அலோ பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்புறம் பாட்டு கேட்க ஏன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மம்மியாக இருக்கீங்க? ஸ்ட்ரிக்ட் மம்மி இல்லை, சரி எப்படி தான் இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்க தான் போகிறாங்க, ஏன் மூலயமா தெரிஞ்சிக்க வேண்டாம், எல்லாமே அவங்க பண்ணட்டும், எல்லாமே கற்றுக்கிட்டோம், எல்லாமே தெரியட்டும், என்கிட்டேன்னு தெரிய வேணாம், அவங்களா போய் கற்றுக்கிட்டோம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் அவங்க முன்னாடி நான் ஃபோனும் அத்தனை பார்க்க மாட்டேன். பர்ஃபெக்ட் மம்மினா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? எல்லாருமே பர்ஃபெக்ட் மம்மி தான். அவங்க பேபிஸ்க்கு எல்லாருமே பர்ஃபெக்ட் மம்மி தான். ஏன்னா அவங்களால எவ்வளோ முடியுதோ அவங்க பண்ணுவாங்க. அதனால பர்ஃபெக்ட் மம்மின்ற எல்லாருமே பர்ஃபெக்ட் மம்மி தான். மம்மின்னு ஆகிட்டாலே பர்ஃபெக்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க குழந்தைக்கு என்ன பண்ணணும். அதனால இதுதான் பர்ஃபெக்ட் மம்மி டெஃபினிஷன். இது நான் டிவி பார்க்க விடாததுனால கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் பார்க்கலாம் விடுவேன், பட் பார்த்தா இதை கற்றுக்குற மாதிரி இருந்தால் நான் அலோ பண்ணுவேன். அதெல்லாம் ஒன்றும் பார்க்காம எப்படி இருக்க முடியும். ட்ராயிங் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு டிவியில் பார்த்து கற்றுப்பாங்க. டிவி ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோன்ஸ் நான் கொடுத்ததே கிடையாது. இன்னி வரைக்கும் என் 2 பொண்ணுங்களுக்கும் ஃபோன்ஸே கொடுத்தது கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பெண் குழந்தைகளை பெற்றெடுக்கிற அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்பவே ஒரு பெரிய எக்ஸ்ட்ரா பொறுப்பு இருக்குது. ஏன்னா நம்மளோட காலமும் சரி, இந்த சுச்சுவேஷனே ரொம்ப இருக்க வேர்ஸ் ஆகிட்டே தானே இருக்குது. உங்களுக்கு 2மே பெண் குழந்தைங்க அப்படின்னும் போது எப்பயுமே அம்மாவாக வந்து அந்த ஒரு ப்ரொடெக்ஷன், ஓவர் ப்ரொடெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும்ல. பட் இப்போ பெண் குழந்தை பெற்றெடுக்கும் போது எக்ஸ்ட்ரா பொறுப்பு இருக்குல்ல, அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணி? என் அம்மாவுக்கு 3 பொண்ணு, அதனால அவ்வளோலாம் இல்லை, என்னெல்லாம் அத்தனை யோசிக்கவே இல்லை. என் அம்மாலாம் என்னை ரொம்ப ஃப்ரீயாக விட்டேன். எவ்வளோ ஷோஸ்க்கும் நான் தனியாக தான் போவேன். இப்போ 2015 நிறைய வேர்ல்டு டூர் பண்ணியிருக்கேன். நான் US, யூரோப் ஃபுல்லாக போயிருக்கேன், நிறையா பண்ணியிருக்கேன். பட் என் அம்மா கூட வந்ததே கிடையாது, நான் தனியாக தான் போயிருக்கேன். மேபி 10 yearsக்கு அப்புறம் லெட் தம் கோ, லெட் தம் எக்ஸ்ப்ளோர். கண்டிப்பாக வச்சுக்கணும், கண்ட்ரோலில் இருக்கணும். பட் கைக்குள்ளே வச்சு வளர்க்குறது என்னை பொறுத்த வரைக்கும் டசன்ட் ஒர்க். அவங்களுக்கு வெளியே உலகமே தெரியாது. அப்படியே விட்டு வரவங்க தான் வந்துட்டு எல்லாம் முட்டி மோதி கஷ்டப்பட்டு வரவங்க தான் நிறையா எல்லா சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கவங்களால எனக்கு தெரிஞ்சு கைக்குள்ளே வச்சு வளர்க்குறது யூஸ்லெஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அதை பொண்ணு பையன் டிஸ்கிரிமினேஷன் இல்லை, எல்லாருக்குமே நடக்கணும்னு தான் நடக்க தான் செய்யும். நிறையா மேலுக்கும் ப்ராப்ளம் இருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இட் டசன்ட் மீன் ஒன்லி ஃபார் விமன், ஒன்லி ஃபார் மென், இட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். அதை ஃபேஸ் பண்ணட்டும், அதை தெரிஞ்சுக்கிட்டோம். 100% எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். யாராக இருந்தாலும் பொண்ணு பையன் ஓரளவுக்கு மேலே பண்ண முடியாது, நம்ம கையில் இல்லைல்ல அவங்க லைஃப். ஆனால் இப்போ யோசிக்கிறீங்களா அம்மா பேச்சை கேட்டிருக்கலாமோ? ஏன்னா இப்போ அம்மாவாக இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்கிறது தான். மேபி மீடியா வந்ததுக்கு இல்லை, அதுக்கு முன்னாடி நான் அத்தனை ஸ்ட்ராங் பண்ணலை என் பேஸ்மெண்ட், அது பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. அண்ட் யார் வந்து ரொம்ப நாட்டி, ஃபர்ஸ்டா செகண்டா யார்? கேளுங்க, அந்த போஸ்டெல்லாம் பார்க்குறேனே, ஃபர்ஸ்ட் ஒன் காமாக இருக்கும், செகண்ட் ஒன் ரொம்ப ட்ரூங்க. அது எப்போடா 2 பேரும் வெளியில் வந்தால் இருக்கிற இடமே தெரியாது. பெரியவனும் கொஞ்சம் அடம் பிடிப்பா, அத்தனை இல்லை, பட் ரொம்ப ரெஸ்பான்சிபிள். எல்லாம் பார்த்தப்ப சின்னவா எப்போடா வீட்டில் அப்படியே வா 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 கத்துவா, அது வெளியில் வந்தால் இருக்கிற இடமே தெரியும்.
ரெண்டாவது தாங்க ரொம்ப நாட்டி. உங்களோட ரீல்ஸ்ல பார்க்கும்போது உங்க குழந்தைங்க கூட ரொம்ப ஜாலியா டான்ஸ் பண்றதெல்லாம் பார்த்தோம். அண்ட் எங்களுக்காக இப்போ ஒரு டான்ஸ் பண்ணிடலாமா? நீங்களும் வாங்க, 2 பேரும் சேர்ந்து பண்ணிடலாம். சேர்ந்து. அப்படின்னும் போதே எல்லாருக்கும் ஞாபகம் வருது உங்களோட அந்த எந்தூசியாஸ்டிக்கான அந்த போல்டு ஸ்பீச் தான். அதை தாண்டி இன்னைக்கு மம்மி பிரியாவா வந்து நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ தொடர்ந்து உங்கள் டான்ஸ் அண்ட் உங்களோட கிட்ஸோட வளர்ச்சி, சக்ஸஸ் எல்லாமே இதே மாதிரி ஹாப்பியாக போக நான் மனசார வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நானும் ரொம்ப ஹாப்பி டு கிவ் அன் இன்டர்வியூ அண்ட் எஸ் I don't know whether I'll be back, but very happy to see you all. Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs.